எம்புரான் லூசிஃபரோட பார்ட் 2 ஃப்ரான்சிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த பார்ட் 1 பார்க்காமே உங்களுக்கு வந்து இந்த பார்ட் 2 வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே புரியும். எனக்கு வந்து ஒரு ஃப்ரான்சிஸான ஒரு டைப்ல தான் அந்த படத்தை வந்து பிருத்திவிராஜ் வந்து எடுத்திருக்காரு. ரைட்டர் ஒருத்தர், டைரக்டர் வந்து பிருத்திவிராஜ். அவர் டைரக்டரா ஸ்டேஜிங் பண்ண விதம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பர்டிகுலராக வந்து மோகன்லாலுடைய ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஒரு சீன்ல வந்துட்டு அந்த லூசிஃபர் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஒரு காட்டுக்குள்ள ஒரு ஃபயர் மூமெண்ட் செம்மையா வந்து அதை வந்து ஸ்டேஜ் பண்ணியிருந்தாரு. சூப்பரா இருந்துச்சு அந்த சீனு. இவர் உண்மையிலே வந்து இவர் தாப்பா வந்து மோகனோட ஃபேன் பாய் அப்படின்ற மாதிரியான ஒரு டோன்ல தான் அந்த சீன் அப்ரோச் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ரைட்டிங், படத்தினுடைய ரைட்டிங்கா பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து லூசிஃபர் ஒன்று வந்துட்டு ஒரு ஸ்டேட் லெவலில் நடக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கலான ஒரு விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ணி பேசக்கூடிய ஒரு இன்டர்நேஷனலான ஒரு பாலிடிக்ஸ்ல வந்து பேசக்கூடிய ஒரு படமா இந்த படம் வந்து இருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 10 minutes 15 minutes வந்து ஒரு சீன் பண்ணியிருந்தாரு பிருத்திவிராஜ் அவர்கள். எனக்கு வந்து தோணுச்சு, இவ்வளவு குரூரலான ஒரு ஆளா பிருத்திவிராஜ் அப்படின்னு. ஆளை பார்த்தா அப்படி தெரியல, ஆனா வந்து செய்யற வேலையெல்லாம் பயங்கரமா இருக்கடா அப்படின்ற மாதிரி வந்து அந்த அவர் அந்த கிரியேட் பண்ண சீனு, அந்த ஸ்டேஜிங் அதெல்லாம் பார்க்கும்பொழுது என்ன இவ்வளவு தூரம் வந்து ஒரு வன்முறையை வந்து எப்படி இவர் மனசுல வந்து யோசிச்சாரு, அதை இப்படிதான் காட்சிப்படுத்தணும் எப்படின்னு அவர் நினைச்சாரு அப்படின்னு நினைக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அதுவே நம்மளுக்கு ரொம்ப வந்துட்டு பயங்கர கொடூரமா இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காட்சியை வந்து காமிச்சிருந்தாரு. அது வந்து கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒர்க்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் வந்து 3 மணி நேரம் போடுது. ஆனா 3 மணி நேரம் இந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சில சீன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து ட்ரிம் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது இல்லாம படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கு ஒரு போர்ஷன் ரொம்ப அழகா தெளிவா நான் வந்து இந்த இடத்துல வந்து மாஸ் மூமெண்ட் கொடுத்தே தீர்வேன்னு கொடுக்காம அந்த கேரக்டரை எந்த இடத்துல வந்து டெலிவரி பண்ணணும், எந்த இடத்துல வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா பிளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த பிரான்சிஸ் வந்து நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு இந்த படம் வந்து படமா பார்க்கும்போது ஓகேவா இருக்கும். ஆனா லூசிஃபர் 1 பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு அந்த கேரக்டரோட கனெக்டிவிட்டி, அந்த பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ், அந்த பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸோட அந்த கேரக்டர்ஸ் எப்படி அப்படின்ற எல்லா ஆர்க்குமே வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ண விதங்கள் எல்லாமே வந்து பயங்கரமா வந்துட்டு ஒர்க் ஆயிருந்துச்சு. கடைசியில வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் மாதிரி ஒரு ஆளை காமிச்சாங்க. அது விஜய் தேவகொண்டாவா யாருன்னு சரியா தெரியல. அது ரொம்ப அழகா டெக்னிக்கலா ரொம்ப நுணுக்கமாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை வந்து கையாண்டிருந்தாங்க. பிருத்திவிராஜ் அவர்கள் டைரக்டரா இந்த படத்துல வந்து ஒரு நல்ல ஒரு சஸ்டைனபிளான ஒரு படமா இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு. ஆனா நம்ப முடியல, அவருக்கு இப்படி ஒரு கற்பனை இருக்கா அப்படின்றத வந்து நம்ப முடியல. ஏன்னா ஆளை பார்த்தா அப்படி வந்து தெரியவே இல்லை. மோகன்லால் அவர்கள் ஒரு 6 years கழிச்சு இந்த படத்தை வந்து பண்றாரு. அப்ப எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் இப்பயும் அப்படியே இருக்காரு. பயங்கர ஃபிட்டு, பயங்கரமான ஒரு லுக்கு. அதுவும் வந்து ஒரு சீன்ல வந்து ஒரு போட்டோ எடுப்பாங்க ஒரு இடத்துல பில்டிங்ல, அதெல்லாம் வந்து குட்டி குட்டியா சின்னதா அந்த புருவம் கூட வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் வந்து டிஃபரன்சியேஷன் பண்ணி புருவத்தை கூட உயர்த்துறாரு. அந்த அளவுக்கு நுணான்ஸா வந்து மோகன்லால் வந்து நடிகிறாரு. அவர் ஆக்டிங் நம்ம என்ன சொல்லவா தேணும், இந்தியாவிலேயே வந்து தலை சிறந்த நடிகர்கள்ல கண்டிப்பா வந்து அவருக்குன்னு ஒரு தனி இடம் அதுல இருக்கு. அந்த இடத்த நிரூபிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீ எந்த மாதிரியான படமா வேணா இருக்கட்டும், அது வந்து வணிக ரீதியான படமா இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு ஆர்ட் பிலிமா இருக்கட்டும், எதுல இருந்தாலும் என்னுடைய பங்களிப்பு வந்து அது வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு டோன்ல தான் வந்து அவருடைய நடிப்பு வந்து இந்த படத்துல வந்து கொடுத்திருக்காரு. லூசிஃபர் வந்து பாருங்க ஒரு பொழுதுபோக்கான ஒரு படமா தான் இருக்கும். மலையாள சினிமா வந்து பாத்தீங்கன்னா பொழுதுபோக்கு சினிமாக்கள்ல அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய ஒரு படமா இந்த படத்தை வந்து பாக்குறாங்க. அந்த மாதிரியான படமா தான் இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. முதல்ல ஒரு 20 நிமிஷம் வந்து கண்டிப்பா போர் அடிக்கும். அதுக்கடுத்து படம் போக கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களை என்டர்டைன் பண்ணக்கூடிய ஒரு படமா இருக்கும். லூசிஃபர் 1 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் லூசிஃபர் 2 இருக்கு, அதாவது எம்புரான் இருக்கு. தியேட்டர்ல போய் பாருங்க. நன்றி, வணக்கம்.